திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வீட்டின் கதவை உடைத்து திருட முயற்சித்த திருடர்களை கண்டு வீட்டின் உரிமையாளர் கூச்சலிட்டதால் தப்பிச் சென்ற திருடன் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க நாம் கேட்கலாம். நித்யானந்தன், விவரங்கள். கண்டிப்பாக ஷாம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள மேல்மல்லப்பள்ளி கொய்யாம்பேடு பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து மனைவி அனிதா இவர்கள் நேற்று வழக்கம் போல இரவு தூங்க சென்றுள்ளனர். அப்போது பார்த்தோம்னா வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்படுவது போல சத்தம் கேட்டிருக்கு. இதனை அறிந்த அனிதா உடனடியாக பக்கத்து வீட்டில இருந்து மாமனாருக்கு போன் பண்ணியிருக்காங்க. அப்போது மாமனார் பக்கத்து வீட்டில இருந்து வெளியே பார்த்தபோது இருவர் முன்பக்க கதவை கேட்டை உடைக்கிற மாதிரி கண்டு அதிர்ச்சி அடைந்தாரு. பின்னர் இது குறித்து கத்தி கூச்சலிடவே இருசக்கர வாகனத்தில் திருட வந்த 2 திருடர்கள் பயந்து போய் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தை விட்டு தப்பி சென்றாங்க. பின்னர் தேசிய நெடுஞ்சாலை அருகே வீடு இருந்ததன் காரணமாக ஒரு திருடன் தப்பி ஓடிய நிலையில மற்றொரு திருடன் தேசிய நெடுஞ்சாலை கடக்கும் போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாரு. இது குறித்து நாற்றம்பள்ளி காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. மேலும் அங்கிருந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தாங்க. மேலும் இது குறித்து நாற்றம்பள்ளி போலீசார் உயிரிழந்த நபர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் திருட வந்த இடத்துல வீட்டின் உரிமையாளர்கள் கத்தி கூச்சலிடவே பயந்து போன திருடன் தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஷாம், விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.